இயேசு சிலுவைக்கு கடந்து சென்றார். அவர் தம்முடைய முழு இரத்தத்தையும் சிந்தினார். தம்முடைய சரீரத்திலே அவ்வளவு பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். தம்முடைய ஜீவனை விட்டார். இந்த நாளிலே இது எங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் அவர் அப்படி அந்த சிலுவைக்கு கடந்து போனதினாலே, அவர் இரத்தத்தை சிந்தினதினாலே, அவர் தன்னுடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டதினாலே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு என்ன நன்மை? இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற எனக்கும் உங்களுக்கும் அதனால என்ன நன்மை? அவர் அப்படி அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டதினால எனக்கு என்ன நடந்துச்சு? ஏன் அவர் அப்படி அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? நாங்கள் சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அவருடைய ஆழங்களை தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விடுதலையை, இயேசு எதற்காக மரித்தாரோ அந்த நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். எதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரோ அந்த நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். எதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தாரோ அந்த நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே இன்றைக்கு நடக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் வாசிக்க கேட்போம். கொலோசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, பாவங்களினாலேயும் அக்கிரமங்களினாலேயும் மூழ்கி போயிருந்த இந்த மனித குலத்திற்கு ஒரு பாவ மன்னிப்பை, ஒரு பாவ மீட்பை, பாவ மன்னிப்பின் பூரண நிச்சயத்தை இயேசு தம்முடைய மரணத்தின் ஊடாக இந்த மனு குலத்துக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு பாவமானார். எங்க? சிலுவையில. அவர் பிறக்கும் பொழுது பாவியா பிறந்தாரா? இல்ல. அவர் பூமியில வாழும் பொழுது பாவியாய் வாழ்ந்தாரா? இல்ல. அவர் ஊழியம் செய்யும் போது பாவியாய் ஊழியம் செய்தாரா? இல்ல. எப்ப அவர் பாவியானார்? சிலுவைக்கு போகிற பொழுது அவர் பாவமானார். ஏன் தெரியுமா? என்னுடைய உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் அவர் சுமந்து கொண்டார். இது எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் இயேசு தன் மேலே ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவைக்கு கடந்து சென்றார். என்னுடைய பாவம் சிலுவைக்கு போய்விட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு அந்த பாவத்தை சுமந்தவராய் அவர் சிலுவைக்கு போனார். யாருடைய? அவருடைய பாவத்தையா? என்னுடைய உங்களுடைய பாவத்தை அவர் சுமந்தவராய் சிலுவைக்கு போனார். அதனால எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் இந்த மனுக்குலம் மரித்து போயிருந்தது. வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் விளைவு, பாவம் கொடுக்கிற சம்பளம் மரணம். இந்த முழு மனுக்குலமே இந்த பாவத்தை செய்து இந்த மரணத்துக்கு அடிமையாயிருந்தது. அப்படி அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றுக் கொண்டிருந்த ஒவ்வொரு மனுக்குலத்தையும் மீட்டு அதற்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் அந்த பாவங்கள் அத்தனையும், பாவத்தின் சம்பளத்தை அவர் வாங்கி கொண்டார். நாங்கள் செய்த பாவத்துக்கு சம்பளம் மரணம். நாங்கள் செய்த பாவத்துக்கு சம்பளத்தை, நாங்க பெற வேண்டிய சம்பளத்தை இயேசு பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பாவத்தின் சம்பளத்தை இயேசு வாங்கிட்டாரு. இதை விசுவாசிக்கிற பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எப்பேற்பட்ட பெரிய பாவிகளாக இருந்தாலும், பாவம் செய்கிற ஒரு நபராக இருந்தாலும், இதை விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசுவினிடத்திலே பெற்றுக் கொள்கிறீர்கள். அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார்.
அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறதாம். அப்ப இயேசு அன்றைக்கு ரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய பாவங்களை எது சுத்திகரிக்கும்? சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அவருடைய ரத்தம், அவர் ரத்தம் சிந்தினால இன்றைய நாள் அந்த கொல்கத்தா மலையிலே அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு தன்னுடைய சரீரத்திலே அத்தனை அடிகள், சதைகள் பிக்கப்பட்டு ரத்தம் வழிந்தோட வழிந்தோட ஏன் அவ்வளவு வேதனையும் தாங்கினார் தெரியுமா? ஏன் அவ்வளவு ரத்தத்தை சிந்தினார் தெரியுமா? அன்பு அம்மா அப்பா, என்னுடைய உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, என்னுடைய உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நானும் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் பாவமானார். அவர் பாவமானார். அது மாத்திரமல்ல, வாசிப்போம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே யார்? இயேசு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய தழும்புகளாலே, எப்படி அவர் தன்னுடைய சரீரத்திலே அந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரோ, காயங்களை ஏற்றுக்கொண்டாரோ, அந்த வாரினால் அடிக்கப்படும் பொழுதெல்லாம் சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல அப்படியே அந்த அடிகளை வாங்கினாரு. அந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரு. ஏன் தெரியுமா? என்னுடைய உங்களுடைய நோய்களை, வியாதிகளை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக. விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை வியாதியோடு இருக்கிறீங்களா அம்மா அப்பா, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வியாதிக்கு சுகத்தை கொடுப்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சிலுவையிலே அந்த தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க சொல்லணும், நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வியாதியை இயேசு அங்கே தழும்புகளால் ஏற்றுக்கொண்டார். நான் வியாதியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சத்தியம். என் வியாதியை அவர் சுமந்து கொண்டார். என் வியாதியை அவர் சுமந்து கொண்டார். அக்கா, இயேசு பிறக்கும் போது வியாதியோடு பிறந்தாரா? இந்த பூமியில வாழும் பொழுது வியாதியோடு வாழ்ந்தாரா? இல்ல அவர் ஊழிய காலங்கள் ஊழியம் செய்யும் பொழுது வியாதியோடு ஊழியம் செஞ்சாரா? எப்ப அவர் வியாதியானா? என் வியாதி எப்ப சுமந்தாண்டா? சிலுவைக்கு போகிற பொழுது என்னுடைய உங்களுடைய வியாதி அத்தனையும் அவர் சுமந்து கொண்டவராய் சிலுவைக்கு கடந்து சென்றார். அதனால நீங்க நீ சுமக்க தேவையில்லை அம்மா. நீங்க வியாதியை சுமக்க தேவையில்லை. நீங்க வியாதியை சுமக்க தேவையில்லை. இயேசு உங்க வியாதியை சுமந்துட்டாரு. நீ சொல்லுங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு பலவீனம் வருதோ, எப்பெல்லாம் வியாதியா நீங்க நினைக்கிறீங்களோ, அப்பெல்லாம் சொல்லுங்க, என் வியாதியை இயேசு சுமந்துட்டாரு. என் வியாதியை இயேசு சுமந்துட்டாரு. நான் அவருடைய தழும்புகளாலே குணமாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமானீர்கள். நீங்க குணமாயிட்டீங்கம்மா. அம்மா, நீங்க குணமாயிட்டீங்க. உங்களுக்கு எந்த வியாதியும், எந்த பரம்பரை வியாதியோ, எந்த வியாதியோ உங்களுடைய சரீரத்தில் இருக்க முடியாது. ஏண்டா அவர் தன்னுடைய சரீரத்திலே அதை சுமந்து கொண்டார். ஆமென். அவர் தன்னுடைய சரீரத்திலே அதை ஏற்றுக்கொண்டார். அவர் அவருடைய சரீரத்திலே அந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டது உண்மை என்று சொன்னால் நீங்கள் சுகமாய் இருப்பது உண்மை. நீங்கள் சுகமாய் இருப்பது உண்மை. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாவங்களை ஏற்றுக்கொண்டது உண்மை என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாய் இருப்பது உண்மை. விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த நாட்களில் நாங்கள் திங்கட்கிழமை இருந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த சிலுவை தியானத்தை. வந்தவர்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை தியானித்துக் கொண்டு வந்தோம். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஏன் சொன்னால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அதை தியானிக்க தியானிக்க, அந்த சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்க அந்த சிலுவையை நோக்கி பார்க்க நாங்கள் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறோம். அந்த பலன் எங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. ஏண்டா அது எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுதெல்லாம் பலனாய் இருக்கிறது. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், அவர்கள் குணமடைகிறார்கள்.
இயேசு சொல்றார், எப்பொழுதும் என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்க. மரணத்தை நினைவு கூறுங்கடா. என்ன மரணத்துல? இதுதான் மரணத்தினால எனக்கு என்ன நடந்துச்சு, மரணத்தினால என்ன விடுதலை ஆக்கியிருக்கிறாரு, என்ன விடுதலை ஆக்கியிருக்கிறாரு, என்ன விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி அவர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கம்மா. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்புகளால் குணமாகிறோம். எப்பெல்லாம் உங்களுக்கு வியாதி வருதோ சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், குணமாகிறேன். இப்ப நீங்க குணமாகி கொண்டிருக்கிறீங்க. சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில குணம் உண்டாகி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ, வியாதியோடு இருக்கிறீங்களோ, அம்மா நான் சொல்றேன், தேவனுடைய ஜீவன் உள்ள வார்த்தையை சொல்றேன், அவருடைய தழும்புகளால் நீங்க குணமாகி கொண்டிருக்கிறீங்க. அவருடைய தழும்பை நினைக்க நினைக்க, எனக்காக அவர் பாடுபட்டதை நினைக்க நினைக்க, அதை நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய சரீரத்தில் சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, நான் சுகமாயிருக்கிறேன், நான் சுகமாயிருக்கிறேன், நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன், எந்த வியாதியும் எனக்கு வர முடியாது என்ற வியாதி எல்லாவற்றையும் இயேசு சுமந்து கொண்டார். அவர் மெய்யாகவே மெய்யாகவே உண்மையாவே அவர் சுமந்துட்டாரு. சொல்றேன், எந்த இடத்துல உங்களோட சரீரத்தில் வியாதி இருக்கோ தட்டு சொல்லுங்க, அந்த பகுதியை தட்டி சொல்லுங்க, சுகம், எனக்கு சுகம் உண்டு, நான் சுகமா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன், எனக்கு வியாதி இல்லைன்னு சொல்லுங்க. இயேசு என் வியாதியை சுமந்துட்டாரு. அவருடைய தழும்புகளால நான் சுகமா இருக்கிறேன், என்னுடைய சரீரம் சுகமா இருக்கிறது. நீங்க சொல்ல சொல்ல சுகம் உண்டுங்க, சுகம் உண்டு. எப்ப அதை விசுவாசிக்கிறீங்களோ சுகம் உண்டு. அவரை நோக்கி பார்க்கிற பொழுதெல்லாம் சுகம் உண்டு. அவரை நோக்கி பார்க்கிற பொழுதெல்லாம் விடுதலை உண்டு. பாவத்தை மட்டுமல்ல, வியாதியையும் இயேசு சுகப்படுத்தி இருக்கிறார், சுகப்படுத்தி இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள், கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும், அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு தரித்திரராங்க. இன்னைக்கு இயேசு சுவாமிய இந்த உலகத்தில் அவர் ஏழை சாமியா மாத்திட்டாங்க. எல்லாரும் அவரை பார்க்கிற விதம் ஏழை சாமி. அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், சாணிக்கில கிடந்தார், இப்படி அவர் ஏழை. அவர் கந்தை துணியை கட்டினார், எங்கே அப்படி இல்லை, கந்தை துணியை கட்டினார் எங்கே இல்லை. அவர் செருப்பு இல்லாம நடந்தார். இப்படி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏழை சாமியாவே பார்த்துட்டாங்க. அநேக கிறிஸ்துவோடைய மனதில் இருக்கு, இயேசு சாமி அவர் ஏழை சாமி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யவானாயிருந்தும், ஐஸ்வர்யவான். பாருங்க வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், ஆறு இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனார். எப்ப இயேசு பிறக்கும் பொழுது தரித்திரரா? இயேசு இந்த பூமியில வாழும் பொழுது தரித்திரமாய் வாழ்ந்தாரா? இயேசு ஊழியம் செய்யும் போது தரித்திரமா ஊழியம் செஞ்சாரா? எப்ப அவர் தரித்திரரானார் தெரியுமா? சிலுவைக்கு போகும் பொழுது, சிலுவைக்கு போகும் பொழுது அவர் தரித்திரமானார். ஏன் தெரியுமா? என்னுடைய உங்களுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய உங்களுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவைக்கு போகும்போது தரித்திரரானார். சிலுவையில தொங்குகிறார், தாகமா இருக்கிறேன்னு கதறுகிறார். ஒரு தண்ணி கூட இல்ல, ஒரு தண்ணி கொடுக்க கூட ஒருத்தர் இல்ல. அந்த அளவுக்கு தரித்திரரானார். உடம்புல ஒரு துட்டு துணி இல்ல, அந்த அளவுக்கு தரித்திரராய் தொங்கினார். ஏன் தெரியுமா? என்னுடைய உங்களுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? என்னையும் உங்களையும் ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் நீங்களும் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு அவர் எங்களுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, ஒரு பரிமாற்றம். என்னுடைய தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்துட்டாரு. என்னுடைய பாவத்தை அவர் வாங்கிட்டு அவருடைய நீதியை எனக்கு தந்துட்டாரு. என்னுடைய வியாதியை அவர் வாங்கிட்டு அவருடைய சுகத்தை எனக்கு தந்துட்டாரு.
எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாத்தீங்களா? சிலுவையில் எப்படி ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கு பாத்தீங்களா? என்னுடைய பாவத்தை வாங்கிட்டு விட்டது மாத்திரமல்ல, அவருடைய நீதியை, என்ன நீதிமானாய் மாற்றி நீதி எனக்கு கொடுத்துட்டாரு. என்னுடைய வியாதியை வாங்கின மாத்திரமல்ல, அவருடைய சுகத்தை எனக்கு தந்துட்டாரு. என்னுடைய தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறாருங்க. விசுவாசிக்கிறவங்களா ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஐஸ்வர்யவான்கள், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். தேவன் உங்களை அப்படித்தான் பார்க்கிறார். வேதம் உங்களை குறித்து அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். அதை நாங்கள் ஆராதிக்கிற நம்முடைய தேவனும் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் எங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். எங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். எங்கள் நிமித்தம் தரித்திரரானார். ஐயாமா, இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு தொங்கும் பொழுது, சிலுவையிலே தொங்கும் பொழுது, ஒன்றுமே இல்லாமல் தொங்கும் பொழுது அவர் பார்த்தது முழுக்க என்னையும் உங்களையும் தான். என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அவர் தெரியும், இன்னும் 2000 ஆண்டு முன்பதாக இதே ஒரு நாட்சத்திர சுவிசேஷ சபையில என் பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கணும், ஐஸ்வர்யமுடையவராய் இருக்கணும், அவர்கள் நீதிமான்களாய் இருக்கணும், அவர்கள் சுகவான்களாய் இருக்கணும் என்றதுக்காக அவர் அந்த சிலுவையில தொங்கினாருங்க. அவ்வளவு வேதனையும் அவர் சுமந்து கொண்டாருங்க. இந்த சத்தியத்தை இப்படி மாத்திட்டாங்களா? அவரே அவ்வளவு வேதனைப்பட்டிருக்காண்டா, நீ எவ்வளவு படணும் தெரியுமா? அது இல்லைங்க. அவர் வேதனைப்பட்டது உங்களை வேதனைக்குள்ளாக போகக்கூடாது என்பதற்காகத்தான். அவர் வியாதியை சுமந்தது நீங்க வியாதியோடு வாழக்கூடாது என்பதற்காகத்தான். அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டது நீங்க தரித்திரத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, சத்தியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியோடு ஆவியானவரே என்னோடு பேசுங்க, சத்தியத்தின் வெளிச்சத்தில் நான் நடக்கணும், சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. கேளுங்க, யாரெல்லாம் வாஞ்சியோடு இருக்கிறீங்களோ உங்களுக்குள்ள தேவனுடைய மகிமை வெளிப்படும். தேவன் உங்களோடு கூட தான் பேசுவார், உங்களோடு பேசுவார். இன்னைக்கு கடவுளை குறித்து எங்களுக்கு இருக்கிற பிள்ளையான அந்த அரண்கள் உடையணும், தரித்திர எண்ணங்கள் உடையணும். இது உடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். இன்னைக்கு நாங்க தரித்திரராக இருக்கிற மாத்திரமல்ல, நம்ம ஆராதிக்கிற கடவுளையும் தரித்திரமா மாத்துறாங்க. அதான் மிக வேதனைக்குரிய விஷயம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினால், எங்களுடைய தரித்திரத்தினாலே அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் தரித்திரம் இல்லைங்க. இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 11, 12. ரோமர் 10வது அதிகாரம் 11, 12 வசனங்கள் வாசிங்க. ரோமர் 10வது அதிகாரம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஜூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிரேக்கரண்டும் இல்ல, ஜூதரண்டும் இல்ல, யார் அவற்றை வாராங்களோ, யார் அவரை உண்மையா தொழுது கொள்ளுகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், அவருடைய மகிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறார், அவருடைய வல்லமையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எந்த இடத்துல இருந்து வந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்கடா, அந்த சிலுவையை நோக்கி பார்த்தீங்கடா, அவர் சிலுவையில சுமந்த உங்களுக்காக பட்ட பாடுகளை நீங்க நோக்கி பார்க்கிற பொழுது அதுல கிடைச்ச சகல வெற்றியையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சிலுவைக்கு போனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க, அதை நான் பேசிட்டு இருக்கேன். இதான் அந்த நோக்கம். சும்மா அவர் போவார், ஏதோ அவர் வந்தாரு, அவரது ஊழியம் செஞ்சாரு, பிடிச்சி அடிச்சாங்க இல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவர் தெரியும், நான் போய் என் பிள்ளைகளை மீட்பேன், என் பிள்ளைகளை மீட்பேன். மீட்பராய், ஒரு இரட்சகராய், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுத்த சர்வ வல்லமை உள்ள தகப்பனவர். இன்னைக்கு இந்த உலகத்துல சாமி என்று சொல்ற சாமிகளுக்கு இன்னைக்கு இவங்க உயிரை கொடுக்குறாங்க, பலி கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு நம்ம சாமியே வந்து உயிரை கொடுத்ததுங்க. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. சாமியே வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து என்னை உங்களை மீட்டிருக்கிறாரு.
எவ்வளவு பெரிய பாக்கியம்! நானும் நீங்களும் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் சிந்தித்து பாருங்க. சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு அறியாதனால அவங்க சாமிக்கு பலியை கொடுத்துட்டு இருக்காங்க, உயிர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாமி சொல்றது, நான் உனக்காக உயிரை கொடுக்கிறேன். அதான் அவர் என் மீது உங்கள் மீது வைத்த அன்பு. தன்னுடைய ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். என்னையும் உங்களையும் மீட்கிறதுக்காக, என்னையும் உங்களையும் மாற்றுறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நானும் நீங்களும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு நானும் நீங்களும் பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகிற பொழுது ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போங்க. என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. நான் இனி பாவி அல்ல. என்னுடைய வியாதியிலிருந்து நான் சுகத்தை பெற்றிருக்கிறேன். நான் இனி வியாதிஸ்தன் அல்ல. என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டார். நான் தரித்திரன் அல்ல, நான் ஐஸ்வர்யவான். நாலாவது ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர் 1 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 20-21. கொலோசியர் 1 அதிகாரம் 20-21 வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே சொல்லுகிறார் பவுல், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அன்றைக்கு முழு மலக்குணமும் பாவம் செய்ததினால தேவனை பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாங்க. கடவுளை கிட்ட நெருங்க முடியாத ஒரு தருணத்தில் அவங்க இருந்தாங்க. யாரும் கிட்ட போக முடியாது, கடவுளோடு பேச முடியாது. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நிறைய தூரம், ஒரு பிரிவினை. வருஷத்துல ஒருக்கா பிரதான ஆசாரியன் மாத்திரம் அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவான். அதுவும் பலி செலுத்த வேண்டும். அந்த இரத்தத்தோடு அவன் உள்ளே போக வேண்டும். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்கிற பொழுது ஜனங்கள் அந்த பாவத்துக்காக ஏதாவது பலி கொண்டு போக வேண்டும், பலி செலுத்த வேண்டும். இப்படி இருந்த அந்த சூழ்நிலையில இயேசு வந்து தம்முடைய ஒரே பலியினால, அவர் சிந்தின இரத்தத்தினால தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த பிரிவினையை நீக்கி ஒரு சமாதானத்தை, ஒரு ஒப்புரவாக்குதலை அங்கே உண்டாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு ஜீவனை விடுகிற பொழுது மத்தேயு 27வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிப்பீங்க என்றால், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. நல்லா கவனிங்க. இயேசு ஜீவனை விடுகிற பொழுது, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, இன்றைய நாள் தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. அந்த தேவாலயத்தின் திரைச்சீலையை தாண்டி யாரும் உள்ள போக முடியாது அது வரைக்கும். ஆனா இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை விடுகிற பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. திரைச்சீலை இரண்டாக கிழிந்து அங்கே மனிதன் உள்ளே போகும்படியாக பரிசுத்த ஸ்தலம் என்ன, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் அந்த மனிதன் போய் பிதாவாகிய தேவனை, இயேசு சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று போல இன்றைக்கு நானும் நீங்களும் எந்த நேரமானாலும் சரி, எந்த இடத்திலும் சரி, தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் இயேசு சிந்தின இரத்தத்தினாலே பெற்று தந்துட்டு போயிருக்கிறாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சிந்தின இரத்தத்தினால நான் பிதாவோடு கூட கிட்டி சேர முடியும். அவரை அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அப்பாவை எப்பொழுதும் நான் கூப்பிட முடியும், எப்பொழுதும் உறவாட முடியும், எந்த நேரத்திலும் ஜெபிக்க முடியும், எங்க இருந்தும் நான் ஜெபிக்க முடியும். அந்த ஒரு வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். பிதாவோடு கூட மனிதனை அவர் ஒப்புரவாக்கினார். அது வரைக்கும் பாவம் செய்த மனிதன் நான் கடவுளை கிட்ட நெருங்க முடியாது என்ற குற்ற உணர்வோடையே வாழ்ந்து வந்தான்.
நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் கடவுளுக்கிட்ட போக முடியாது, கடவுளை தொழுது கொள்ள முடியாது, கடவுளை ஆராதிக்க முடியாது, ஆலயத்துக்கு உள்ள போக முடியாது, இப்படி நான் அதற்கு தகுதி அற்றவன் என்று சொல்லி குற்ற உணர்வோடையே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி, நீ கழுவப்பட்டவன், நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன், நீ இப்பொழுது தேவனை தொழுது கொள்ள முடியும், உன்னுடைய குற்ற உணர்வை நீக்கி தேவனோடு கூட என்னையும் உங்களை இணைத்திருக்கிறாருங்க, இணைத்திருக்கிறாரு. இப்ப எந்த மனுஷனும் அவர் இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது அவரோட கிட்ட நெருங்க முடியும். என்ற பிதா இப்ப பார்க்கிறாரு, உங்களை பாவியா பார்க்கல, அவர் இயேசு சிந்தின ரத்தத்துக்கூடாக உங்களை பார்க்கிறாரு. நீங்க அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறத அவர் பார்க்கிறாரு. இயேசுவின் ரத்தத்தினால நீங்க சுத்திகரிக்கப்பட்டதை அவர் பார்க்கிறாரு. எப்பெல்லாம் ரத்தத்துக்கு முன்பதாக வந்து நிக்கிறீங்களோ அது உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறது. அதனாலதான் அவர் கம்யூனியன் எடுக்க சொல்றாரு, என் மரணத்தை நினைவு கூறுங்க, நான் வருமளவும் இதை நீங்க செய்யுங்க, என் சரீரத்தை வாங்கி புசியுங்க, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்க, இதை வாங்கி பருந்துங்க, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம். எப்பெல்லாம் நீ உட்கொள்ளுகிறாயோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நான் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாவி அல்ல, நான் பாவி அல்ல. அதை உட்கொள்ளுகிற பொழுது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் நடக்கிறது, உங்களோட குற்ற உணர்வு நீங்குகிறது. நான் கழுவப்படுகிறேன், நான் கழுவப்படுகிறேன், கழுவப்படுகிறேன், அவர் இரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன், இரத்தத்தினாலே கழுவப்படுகிறேன். அவர் ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கினார். நீங்க வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அந்த இயேசுவை நமக்காக பாவமாக்கினார், நமக்காக பாவமாக்கினார். பாவமே அறியாதவதான் சொன்னேன். அவர் பிறக்கும் போது பாவி இல்லைங்க, அவர் பூமியில வாழும் பொழுதும் பாவி இல்லை, அவர் ஊழியம் செய்யும் போதும் பாவி இல்லை. எப்ப பாவமானார் என்றால் சிலுவையில், சிலுவையில், சிலுவையில். அவர் பிறக்கும் பொழுது தரித்திரர் இல்லை, வாழும் பொழுதும் தரித்திரர் இல்லை, ஊழியம் செய்யும் போதும் அவர் தரித்திரர் இல்லை. எப்ப தரித்திரரானார்டா? சிலுவையில, சிலுவையில தரித்திரரானார். என்னுடைய உங்களுடைய அந்த பாவம், சாபம், அக்கிரமம், வியாதி, தரித்திரம் இதெல்லாத்தையும் அவர் சுமந்தார். அவர் சிந்தின இரத்தத்தினால இப்ப சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார், சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளுக்குமான ஒரு ஒப்புரவாக்குதலை செய்திருக்கிறார். அவர் ஒப்புரவாக்கினது மாத்திரமல்ல, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்றாரு. அவருடைய இரத்தத்தினால இயேசு மரித்து உயிரோடு எழும்பி வந்து சீசர்கிட்ட போறாரு. பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ள சீசர்கள் இருக்கிறாங்க பயத்தோடு. இப்ப பூட்டப்பட்ட அறைக்குள்ள உள்ள போயிட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஏன்டா அவர் தெரியும், சிலுவையில சமாதானத்தை அவர் ஏற்படுத்திட்டாரு, சமாதானத்தை ஏற்படுத்திட்டாரு. நீங்களுக்கு சமாதானம் என்று சொல்றாரு. ஒருவேளை இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? குடும்பங்களுக்குள்ள சண்டைகளோடு, பிரிவினைகளோடு, கோபங்களோடு இப்படி இருக்கிறீங்களா? பிரிஞ்சு
உங்களுக்காகத்தான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த இரத்தத்தை சிந்தினாரு. நீங்க சமாதானமாயிருக்கணும், நீங்க சமாதானமாயிருக்கணும், சமாதானமாயிருக்கணும். தேவனோடு கிட்ட நெருங்க முடியாம தூரமான உணர்வை உணர்றீங்களா? ஒரு பிரிவினை உணர்றீங்களா? ஐயோ, நான் தேவனை விட்டு தூரமா இருக்கிறேன், நான் கடவுளை விட்டு தூரமா இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா நல்லா கவனிங்க. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிந்தின ரத்தத்தினாலே உங்களுக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணிட்டாரு. நீங்க கிட்ட சேரலாம், நீங்க அப்பான்னு கூப்பிடலாம், அவரோட கிட்ட நெருங்கலாம், அவரை கட்டி பிடித்து அணைத்து அவரை நீங்க ஆராதிக்கலாம், அவரை மகிமைப்படுத்தலாம், அவரோடு உறவாடலாம். அந்த உறவு முக்கியம். அந்த உறவை இயேசு சரி செய்தாருங்க. தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவை தேவன் சரி செய்தாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இருக்கிற நம்முடைய தேவன் அந்த உறவாகவே இருக்கிறார். அந்த உறவை விரும்புகிறார், அந்த உறவை சரி செய்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள, உங்களுடைய உறவுகளுக்குள்ள, சபைக்குள்ள அந்த உறவுகள் சரி செய்யப்படுவதாக, அந்த சமாதானம் உண்டாவதாக. யாரெல்லாம் பிரிவினைகளோடு ஒரு பிரிவோடு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு நான் சொல்றேன், அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதற்காகத்தான் இயேசு 2000 ஆண்டு இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக, உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக. எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. எபேசியர் 2:13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமானீர்கள். வாசிங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று. எல்லாரும் நினைச்சாங்க இயேசுவை கொண்டுட்டேன். அத இயேசு சொல்வாரு, தான் பகையை சிலுவையினாலே கொன்றேன் என்றாருங்க. பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இயேசு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள். அவர் சமாதானக்காரராய் சமாதானம் பண்ணினாருங்க. இன்னைக்கு நீங்க யாரோடெல்லாம் பிரிவினையா சண்டையா இருக்கிறீங்களோ, சமாதானம் பண்ணுங்க. அவருடைய புத்திரராய் மாறுங்க. சமாதானம் பண்ணுங்க, சமாதானம் பண்ணுங்க. யாரு கூட உங்களுக்கு பிரச்சனையோ சமாதானம் பண்ணுங்க. சொல்லுங்க, அதுதானுங்க ஒரு நல்ல ஒரு புனித வெள்ளி. இன்றைக்கு அவர் சமாதானம் பண்ணினாரு. போய் சமாதானம் பண்ணுங்க. யாரோடெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ போய் சமாதானம் பண்ணுங்க. போய் சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். இயேசு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்க போகிற பொழுது அந்த வீட்டை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்க என்றாரு. உங்களுக்கு சமாதானம். நீங்க அவருடைய புத்திரர் என்று சொன்னா நீங்க சமாதானம் பண்ணுவீங்க. அதான் அவர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்னுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். புத்திரர் என்னப்படுவார்கள். போய் சமாதானம் பண்ணுங்க. பிரிவினையா இருக்காதீங்க, பகையோடு இருக்காதீங்க, கடவுளை விட்டு தூரமா இருக்காதீங்க. அவரோடும் ஒப்புரவாகுங்க, சக மனிதர்களோடும் ஒப்புரவாகுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அவர் சிலுவையை அந்த பகையை கொன்றேன் என்றாரு. நீ வாசிங்க, கொலோசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா.
உங்கள் பாவங்களினாலே உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசு நினைச்சான் நான் இயேசுவை சிலுவையில அடிக்கிறதுனால நான் வெற்றி சிறந்துட்டேன். ஆனா நடந்தது என்ன? அவன் வெற்றி வரல. இயேசு சொல்றாரு நான் வெற்றி சிறந்தேன்றாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வெற்றி சிறந்தாருங்க. இயேசு வெற்றி சிறந்தாருங்க. சாத்தான் தோற்று போனான். அதுதான் சாத்தானுடைய மூளை பாருங்க. அவன் நினைச்சான், சந்தோஷப்பட்டான், ஓ இயேசுவை சிலுவையில அடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சது. அவர் சொன்னார் உனக்கு எல்லாம் முடிந்தது. எல்லாத்தையும் முடித்து அந்த வெற்றியை இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய கைகளிலே கொடுத்திருக்கிறாருங்க. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளுங்க. இயேசு இன்றைக்கு மரித்தது அவருடைய பிள்ளைகளுக்கு வெற்றியின் நாள். எங்களுடைய வியாதி சிலுவையிலே அடிக்கப்பட்ட நாள், எங்களுடைய பாவம் சிலுவையிலே கொல்லப்பட்ட நாள், எங்களுடைய தரித்திரம் சிலுவையிலே அடிக்கப்பட்ட நாள், நான் வெற்றியை சுதந்திரித்துக் கொண்ட நாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது வெற்றியின் நாள். அவர் வெற்றி சிறந்தார். அதனால உங்க முகத்தை துக்க முகமா வச்சிருக்காங்க. ஐயோ இயேசுவை அடிச்சிட்டாங்க, இயேசுவை கொண்டுட்டாங்க, எனக்காக அவர் ரத்தத்தெல்லாம் சிந்திட்டாரு, இப்படி கவலையா இருக்காதீங்க. அது எனக்கும் உங்களுக்கும் ஒரு நன்மை. எனக்கும் உங்களுக்கும் ஆகத்தான் அவர் அன்றைக்கு மரித்தார். அவர் மரித்தோடு இல்லைங்க, 3ஆம் நாள் தியானிப்போம், உயிரோடு எழும்பினாருங்க. அது வெற்றிங்க. அவர் மரிச்சதே வெற்றி என்றா உயிர்த்தது எந்த அளவுக்கு வெற்றி சிந்திச்சு பாருங்க. மரிச்சதே வெற்றி என்று சொல்றாரு. வெற்றி சிறந்தார். எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பிசாசு அவர் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எங்களுக்கு வெற்றியின் நாளுங்க. எங்களுடைய பாவம் அங்கே மன்னிக்கப்பட்ட நாள், எங்களுடைய வியாதி அங்கே சிலுவைக்கு போன நாள், என்னுடைய தரித்திரம் சிலுவைக்கு போன நாள், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணின நாள், வெற்றியின் நாள். எனக்கு வெற்றியின் நாளுங்க. இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியின் நாள். இதை சிந்திக்க ஆரம்பிங்க, இதை தியானிக்க ஆரம்பிங்க, இதே எண்ணத்தோடு தியானிக்க ஆரம்பிங்க. இன்னும் தியானிக்க போன அநேக காரியங்களை தியானிக்கலாம். நான் ஒன்று ஞாபகம் மறுபடி நான் அதையும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய இரத்தத்தினால என்னை ராஜாவாகவும் ஆசாரியராகவும் அவர் மாற்றியிருக்கிறாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சிந்தின இரத்தம் என்னை ராஜாவாக மாற்றியிருக்க. நீங்க யாருங்க? ராஜா. நீங்க ராஜா, நீங்கள் தான் ஆசாரியர்கள், நீங்கள் தான் ராஜாக்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த வசனங்கள் உங்களுக்கு தான். நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் ராஜாக்கள். அவர் சிந்தின இரத்தத்தினாலே எங்களை பாவமற கழுவி எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கியிருக்கிறாரு. முந்தி நாங்க ஒன்றுக்குமே உதவாதவர்களா இருந்தோம். முந்தி ஒரு காலம் பாவிகளா இருந்தோம், வியாதிஸ்தலா இருந்தோம், தரித்திரத்துல இருந்தோம், பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இருந்தோம். ஆனா இயேசு சிலுவையில சிந்தின இரத்தத்தினால என்னையும் உங்களையும் அவர் ராஜாவாக மாற்றியிருக்கிறார், ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். ஆகவே இந்த நாள் எங்களுக்கு துக்கத்தின் நாள் இல்லைங்க, சந்தோஷத்தின் நாள், வெற்றியின் நாள். இது வெற்றியின் நாள். அவர் வெற்றி சிறந்த நாள். இதை விட இன்னும் உங்களுக்கு அதிகமாக சொல்ல போனா எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 27வது அதிகாரம். ஐம்பத்தி 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 51, 52, 53 வசனத்தை வாசிங்க. முடிக்க போறோம்.
அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறாரே. மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழியுது. பூமியும் அதிர்ந்தது. பூமியும் அதிர்ந்தது. கன்மலைகளும் பிளந்தது. கன்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஜீவனை விடுகிற பொழுது ஒரு மகத்தான சம்பவம் நடக்கிறது. ஏற்கனவே மரித்திருந்து அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறந்து, அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. அவருடைய உயிர்த்தெழுந்த பின்பு 52வது வசனத்தை வாசிங்க. கல்லறைகள் திறந்து நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பாருங்க எவ்வளவு ஒரு உயிர்த்தெழுதலே நடந்திருக்கு. அவர் ஜீவனை விட இங்க கல்லறைகள்ல அடக்கம் பண்ணப்படுற பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம். அவர் ஜீவனை விடுகிறாரு. பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் அப்படின்னு. எல்லாரும் ஜீவனை விட்டு தான் தலையை சாய்ப்பாங்க. இவர் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். ஏன்னா ஒருத்தர் ஜீவன் அவருடைய கையில இருக்குங்க. அவரை யாரும் கொல்லலைங்க. அவரா தானுங்க ஜீவனை விட்டாரு. அதான் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். யாருக்கா பாருங்க, ஜீவனை விட்டா அப்புறம் தான் தலையை சாய்ப்பாங்க. ஜீவன் போன அப்புறம் தான் தலை இப்படி போகும், கையெல்லாம் இப்படி போகும். ஆனா இவர் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் இருக்கு. அப்படின்னா அவர் மரித்ததுனால தலையை சாய்க்கல, தலையை சாய்த்து அவர் ஜீவனை விட்டார். ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிறாரு, எனக்கு ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் இருக்கு, ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் இருக்கு அப்படின்றாரு. அப்ப ஜீவன் அவற்றை யாரும் பறிக்க முடியாதுங்க. அவரா ஜீவனை விட்டாரு. இயேசு அவரா ஜீவனை விட்டாரு. அவரா ஜீவனை கொடுத்தாரு. அவரே ஜீவனை விட்டு தலையை சாய்த்தார். பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஜீவனை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டாராம். அந்த நேரத்தில் பரிசுத்தவான்கள் அநேகர் உயிரோடு எழுப்பி வராங்க. எவ்வளவு பெரிய மகத்தான சம்பவம் நடந்திருக்குது. இது சாதாரண நாள் அல்ல, வெற்றியின் நாள். இது வெற்றியின் நாள். இயேசு மரித்தது எனக்கும் உங்களுக்கும் வெற்றியின் நாள். எனக்கும் உங்களுக்கும் பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் எனக்கும் உங்களுக்கும் அவர் கொடுத்த நாள் இது. இது வெற்றியின் நாளா இந்த நாளை கொண்டாடுங்க. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம் தேவ சமூகத்திலே. அந்த தெய்வத்துக்கு அப்படியே நன்றி செலுத்த போகிறோம். அவருக்கு எல்லா துதிகான மகிமையும் அவருக்கு செலுத்த போகிறோம். அவர் அந்த வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்னையும் உங்களையும் மீட்டவர் நாள் இது. நானும் நீங்கள் மீட்கப்பட்ட நாள் இது. அந்த தெய்வம் தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னையும் உங்களை மீட்ட நாள் இது.